Hi students, welcome to this e-learning module. இன்னைக்கு நம்ம ஸ்டெடி ஃப்ளோ இன்ஜினியரிங் டிவைசஸ் அப்படின்னா என்ன, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ இன்ஜினியரிங் டிவைசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னென்ன டிவைசஸ் இன்ஜினியரிங் டிவைசஸ்லாம் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே ஸ்டெடி ஃப்ளோ இன்ஜினியரிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா டர்பைன்ஸ் சொல்லலாம், டிஃப்யூசர் சொல்லலாம், பம்ப்ஸ் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ இன்ஜினியரிங் டிவைசஸ் தான். ஸோ இது என்ன பண்ணுது ஆக்சுவலி அப்படின்னா, என்ன மாஸ் உள்ள வருதோ, அதாவது சிஸ்டத்துக்குள்ள வருதோ அதே கைண்ட் ஆஃப் மாஸை வெளியே அனுப்புது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், போத் the mass and energy entering the system that leaves the system அதே அளவு வெளியே போச்சு அப்படின்னா நம்ம we call it as open system, இல்லைன்னா அது கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிராயிங்ல இந்த கொடுத்துருக்க இந்த டிராயிங்ல அதுதான் சொல்றாங்க. ஸோ பாத்தீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ள கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த ஓப்பன் சிஸ்டம். ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல மாஸ் உள்ள வருது, அதே மாதிரி 2ங்கிற கண்டிஷன்ல மாஸ் வெளியே போகுது. throughout the system the mass is constant, அதே மாதிரி E energy is constant அப்படின்னு சொல்றாங்க. இந்த CV அப்படிங்கிறது கண்ட்ரோல் வால்யூம் குறிக்குது. ஸோ இவ்வளவுதான் இந்த சிஸ்டத்துடைய ரெப்ரசன்டேஷன். இப்போ இன்லெட் பேராமீட்டர்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ல டெரைவ் பண்ணும்போது. P1 ப்ரெஷர், இந்த 1 அதெல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே இன்லெட் கண்டிஷனை குறிக்குது. அதே மாதிரி 2 அப்படிங்கிறதுலாம் அவுட்டர் கண்டிஷனை குறிக்குது. ஸோ இந்த இன்லெட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் P1, that is pressure of the working substance entering the system. ஸோ நமக்கு தெரியும் ப்ரெஷரோட யூனிட் SI யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்மால் V1 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் வால்யூம், கேபிட்டல் V1 அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா வால்யூம் சொல்லுவோம். இந்த ஸ்மால் V1 அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்மால் V1 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படிங்கிறது வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல சொல்லணும். ஸோ மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம் அது யூனிட். அதே மாதிரி கேபிட்டல் C அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ C1 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் தி சிஸ்டம். U1 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் தி சிஸ்டம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வாட் கைண்ட் ஆஃப் எந்த டைப் ஆஃப் எனர்ஜியா இருந்தாலும் அதோட யூனிட் ஜூல்ஸ் தான். ஸோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம். அதே மாதிரி Z1 அப்படிங்கிறது ஹைட் அபவ் தி டயட்டம் லெவல் ஃபார் இன்லெட். ஸோ ஹைட் அப்படிங்கும் போது அதோடைய யூனிட் மீட்டர். ஸோ கன்சிடர் இந்த ப்ராடக்ட் நம்ம டேட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் ஹைட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் Z1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் இன்லெட் சொன்னோம். அதே மாதிரி அவுட்லெட் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம சேம் எடுத்துக்கிட்டோம். இந்த P2 அப்படிங்கிறது ப்ரெஷர் அட் அவுட்லெட், அதே மாதிரி ஸ்மால் V2 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் வால்யூம் ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் லீவிங் தி சிஸ்டம். அதே மாதிரி C2 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் லீவிங் தி சிஸ்டம் அண்ட் சோ ஆன். சரிங்களா? இப்போ Q அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீட் சப்ளைடு டு தி சிஸ்டம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் எவர் த எனர்ஜி இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் இன் ஜூல்ஸ். அதே மாதிரி ஒர்க் டெலிவர்ட் பை த சிஸ்டம் அதுவும் ஜூல்ஸ் பெர் கிலோகிராம். இப்போ before seeing this part, let me explain the first law of thermodynamics concept. Total energy entering the system is equal to total energy leaving the system. இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த டெரிவேஷன்ல முக்கியமான விஷயம் இதுதான். என்னென்ன எனர்ஜி உள்ள வருதோ, ஒரு சிஸ்டத்துக்குள்ள வருதோ அது எல்லாமே என்ன பண்ணுது, வெளியே போகும்போதும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். ஸோ டோட்டல் எனர்ஜி என்னென்னலாம் சிஸ்டத்துக்குள்ள போகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி போகுது, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம், Z1. கைனடிக் எனர்ஜி C1 ஸ்கொயர் டிவைட் பை 2, அதாவது ஆஃப் mv ஸ்கொயர். அதான் அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி U1, அதே மாதிரி ஃப்ளோ எனர்ஜி P1 V1, அப்புறம் ஹீட் எனர்ஜி Q. டோட்டல் எனர்ஜி லீவிங் சிஸ்டம் என்னென்ன எனர்ஜிலாம் வெளியே போகுது அதே சேம் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ள அப்படியே வெளியே போகுது. அப்புறம் Z2, கைனடிக் எனர்ஜி C2 ஸ்கொயர் பை 2, இன்டர்னல் எனர்ஜி U2, ஃப்ளோ எனர்ஜி P2 V2, ஒர்க் W. சரிங்களா? இப்போ இதுல பார்க்கலாம், நீங்க இந்த Q மட்டும் என்ன இருக்குது, ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ the heat supply to the system was converted into work. Some heat will be lost. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல அந்த ஹீட் லாசஸ் பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. Q ஒர்க்கா மாறி இருக்கு, அவ்வளவுதான். நம்ம ஹீட் லாசஸ் நெக்லிஜிபிள் இன் ஃபர்ஸ்ட் லா, இல்லையா? அதனாலதான் நமக்கு செகண்ட் லாவே போறோம். So total energy entering the system is equal to total energy leaving the system. ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்தால்பி ஃபார்முலா தெரியும், H is equal to U plus PV. ஸோ இந்த U plus PV க்கு பதிலாக H நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க இருக்கு இல்லையா, U1 plus P1 V1, இதுக்கு பதிலாக H1ஐயும் U2 plus P2 V2 க்கு பதிலாக H2ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அதான் இங்க வந்துருக்கு. ஸோ GZ1 plus C1 squared by 2 plus H1 plus Q. அதே மாதிரி இந்த சைடில் நமக்கு H2 வச்சு ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. அதை நம்ம ஒன்றும் சொல்லி வச்சுக்கிறோம். இது என்ன பண்றோம், நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இல்லை.
மாஸ் இல்ல, நம்ம வந்து இந்த டிராயிங்கை பார்த்தாலே தெரியும், மாஸ் இன் மாஸ் அவுட்னு சொல்றோம். அப்ப மாஸ் இல்லாம அப்ப என்ன இருக்கு, அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கு, தட் இஸ் நாட் மீனிங்ஃபுல் வித்வுட் மாஸ். ஸோ அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக எம் டாட் வச்சிருக்கோம், ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், மல்டிப்ளைங் த எம் டாட் பை போத் சைட்ஸ். ஸோ எம் டாட் எது சொல்றோம் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட், வெறும் எம் மட்டும் போட்டோம்னா மாஸ், மேல ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மாஸ் உள்ள வந்து வெளியே போகுது, அதெல்லாம் நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் 2 வச்சிருக்காங்க. ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இந்த இடத்துல ஆக்சுவலி முடிவு பெறுது. ஒருவேளை இதை வந்து நம்ம கிலோ ஜூல்ஸ்க்கு மாத்தணும், ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் தான் நம்ம இருக்கு, யூனிட்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் தான் இருக்கு. ஒருவேளை கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராமுக்கு மாத்தணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 பண்ணணும். இதெல்லாம் Z1 டிவைட் பை 1000 பண்ணணும். அதே மாதிரி C1 ஸ்கொயர் டிவைட் பை 2 into 1000, ஆல்ரெடி 2 இருக்கு, அதுல 1000 மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்க. சிமிலர்லி அந்த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். சரிங்களா? இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹீட்டையும் ஒர்க் டனையும் வெளியே செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒன்றாட்டுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு, பாத்தீங்கன்னா ஏசி டிவைட் பை வி. இன்லெட் கண்டிஷன்ல A1 C1 டிவைட் பை V1, அவுட்லெட் கண்டிஷன்ல A2 C2 டிவைட் பை V2. ஏ அப்படிங்கிறது ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா, C1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெலாசிட்டி அட் இன்லெட். சிமிலர்லி A2 அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த அவுட்லெட், C2 அப்படிங்கிறது வெலாசிட்டி அட் த அவுட்லெட், V1 அண்ட் V2 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் வால்யூம் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆஃப் த சிஸ்டம் ரெஸ்பெக்டிவ்லி. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி செஷன். இன்னொரு செஷன்ல உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.